ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஸ்டஃப்ட் இட்லி தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே ரொம்ப வச்சு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை, இப்படியே கூட சாப்பிட்லாம். வாங்க எப்படி ஈஸியாக ஸ்டஃப்ட் இட்லி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டஃப்ட் இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம். இதோடவே கடலைப்பருப்பு சென்னாதால் இருக்குல்ல, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரியணும் நம்மளுக்கு. கடுகு பொரியும் போது கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா, அதையும் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்கிறதுனால வெங்காயம் எல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி குவான்டிட்டி வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவு தான் செய்கிறேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி செஞ்சீங்கன்னா எல்லா பொருட்களையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் மட்டும் லைட்டாக வதங்கணும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் வதங்கும் போதே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் அசஃபோடிடா, இதையும் சேர்த்து வதக்கிட்டோம்னா அந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை தெரியாமல் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு ஏற்றால உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தான். உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலாவோட எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வரணும். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நம்ம மசாலா செய்கிறப்ப இது மசாலா வந்து நல்லா நம்மளுக்கு தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து இட்லி ஸ்டஃப் பண்ணி பண்ணுறப்ப அந்த மசாலா எல்லாம் நல்லா நமக்கு சென்டரில் வரும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் வந்து ஆயில் தடவிக்கிறேன். நீங்கள் துணி வச்சு அவிப்பீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து துணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம இட்லி மாவு வந்து ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக விரித்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்குள்ளே மசாலா வைக்கணும், அதுபோக மேலேயும் வந்து நம்ம மாவு வந்து வைக்கணும். அதனால் ரொம்ப அதிகம் ஊற்றாமல் கொஞ்சமாக மட்டும் மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு நடுவில் இந்தளவுக்கு கொஞ்சமாக மசாலா எடுத்து நான் கையாலே தட்டி வச்சுருக்கேன். இது வந்து இந்த மாவோட சென்டரில் வச்சுக்கலாம். நீங்கள் இட்லி தட்டு வந்து நல்லா ஒரு பெரிய தட்டு, பெரிய குழி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நிறையா மசாலா ஸ்டஃப் பண்ணலாம். பாருங்கள், மசாலா நல்லா திக்காக இருக்க போய் தான் நம்மளுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த இட்லி மாவை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா முழுகிற அளவு இருந்தால் போதும், நம்மளுக்கு அது கரெக்டாக மூடிடும். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அந்த மசாலா எல்லாம் ரொம்ப வெளியே வராமல் நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். உள்ளே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. உள்ளே இந்த ஸ்டஃபிங்கோட பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டஃப்ட் இட்லியே வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து சட்னி, சாம்பார் இந்த மாதிரி ரொம்ப வேணும்னு அவசியம் இல்லை. அந்த மசாலாவோடய கூட சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்க கூட அப்படியே கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இல்லை லஞ்ச் பாக்ஸ் கூட இந்த மாதிரி கூட ஸ்டஃப் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.